தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த ஒரு வார காலங்கள் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நம்மை பாதுகாத்தார், நமக்கு சுகத்தை தந்தார், ஒரு புதிய கிருபையை தந்து இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் முதற்கொண்டு 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான இந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் முதற்கொண்டு இந்த 15ஆம் அதிகாரத்திலே நாம் ஊழியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இயேசு ஆண்டவர் செய்ததான ஊழியம், அதுக்கு அடுத்தபடியாக பரிசுத்த பவுல் செய்ததான ஊழியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த ரெண்டு ஊழியங்களும் அவர் இயேசு ஆண்டவரும் பரிசுத்த பவுலும் எந்த பகுதியில் எந்த காரியத்தில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள் அதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது என்றால் புறஜாதிகள் மத்தியிலே செய்யப்பட்டதான ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே புறஜாதிகள் மக்கள், புறஜாதியான மக்கள் செய்கிறதான ஊழியத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார், அதை நாம் பார்த்தோம். பரிசுத்த பவுல் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார், அதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியிலே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் புற இன மக்கள், யூதர்கள் அல்லாத மற்றவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்றால் யூதர்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். புற இன மக்கள் யூதர்களுக்கு ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படி என்றால் அவர்கள் என்ன ஊழியம் செய்கிறார்கள்? இதுவரை நாம் பார்த்தது இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்தோம், பவுலினுடைய ஊழியத்தை பார்த்தோம். அவர்களுடைய ரெண்டு ஊழியமும் அங்கு சொல்லப்படுகிறது ஆசாரிய ஊழியம் என்று நாம் பார்த்ததும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஆசாரிய ஊழியம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறதான இந்த ஊழியமானது, புற இன மக்கள் செய்கிறதான இந்த ஊழியமானது ஆசாரிய ஊழியம் அல்ல. ஆனால் இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இந்த ஊழியமானது யாருக்கு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் யூதர்களுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படி என்றால் என்ன ஊழியத்தை இவர்கள் செய்கிறார்கள்? ஆசாரிய ஊழியம் அல்ல. அப்படி என்றால் என்ன ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள்? வாசிக்கலாம், 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறது அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. போதும். இங்கே சொல்லப்படுகிறதான இந்த ஊழியம், இவர்கள் புற இன மக்கள் ஊழியம் என்ன ஊழியம் செய்கிறார்கள் என்றால் 25ஆம் வசனத்திலே உதவி செய்யும் காரியமாக என்று நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலே பொருள் சகாயம் என்று நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்திலே உதவி செய்ய என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இவர்கள் செய்கிறதான இந்த ஊழியமானது எப்படிப்பட்ட ஊழியம் என்றால் பொருள் சகாயம் செய்வது, பணத்தினாலே தாங்குவது, பணத்தினாலே, பொருளினாலே அல்லது சரீர உதவினாலே ஊழியம் செய்வது. இதற்கு முன்பாக பார்த்ததான ஊழியங்கள் கிருபையினாலே பெற்ற ஊழியங்கள், ஆசாரிய ஊழியம் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறதான இந்த புற இன மக்கள் செய்கிறதான ஊழியம் பொருள் சகாயம், பண உதவி, சரீர உதவி, இப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த புற இன மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? எந்த சூழ்நிலையிலே இந்த
உதவிகள் எல்லாம் அவர் செய்தார்கள். இவரெல்லாம் ரொம்ப பணக்காரரா, நிறைய பணம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உதவி செய்தாங்களா? எந்த சூழ்நிலையிலே இவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால், இந்த சூழ்நிலையை, அதாவது 26ஆம் வசனத்திலே மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் என்று சொல்லப்படுகிறதான இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 2 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்க மக்கதோனியாவிலே செய்யப்படுகிறதான, அவர்கள் செய்ததான அந்த ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பொருள் சகாய ஊழியம், இதை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், 8ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள். வாசிங்க, 1லிருந்து. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, அங்கே அவர்கள் செய்ததான ஊழியம் கிருபையினாலே ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் இங்கே கிருபையினாலே என்ன ஊழியத்தை செய்கிறாங்க? பொருள் சகாய ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், எந்த சூழ்நிலையில இதை அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா, மிகுந்த உபத்திரவத்திலே. எந்த சூழ்நிலை? மிகுந்த உபத்திரவத்திலே. உபத்திரவம் இல்ல, மிகுந்த உபத்திரவம், மிகுந்த உபத்திரவம். அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க என்ன பண்ணாங்க? வாசிக்கலாம். கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தோம். பாருங்க, தரித்திரம் இல்ல, கொடிய தரித்திரம். இவங்களுக்கே ஒண்ணுமே இல்லப்பா, சாதாரண தரித்திரம் இல்ல, கொடிய தரித்திரம். அப்படிப்பட்ட நேரத்துல தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இவங்க கையில கொடுப்பதற்கு அங்க போடப்பட்டிருக்கு, பரிபூர்ணமா ஒண்ணுமே இல்ல. என்னதான் இருக்கு பரிபூர்ணமா? சந்தோஷம் தான் இருக்கு. கையில கொடுப்பதற்கு மிக தரித்திரம் இல்லை, கொடிய தரித்திரம். கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லை, ஆனா பரிபூர்ணமா கொடுக்குறாங்க. என்னப்பா பரிபூர்ணமா நீங்களே தரித்திரத்துல இருக்கிறீங்களே, என்னத்தை பரிபூர்ணமா கொடுக்குறீங்கன்னு சொன்னா, சந்தோஷமாய் அவர்கள் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருள் சகாய ஊழியம் இதெல்லாம் நல்லா இருக்கிற நேரத்துல செய்யறதல்ல, ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் இதை நம்மால் செய்ய முடியும். அதுதான் புற இன மக்கள் யூதர்களுக்கு செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். பாருங்க, திராணிக்கு தக்கதாக அல்ல, திராணிக்கு மிஞ்சி அவங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டில் இருக்கிறதான அந்த மக்கள் யூதர்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். என்னப்பா ஊழியம் செய்தார்கள் சொன்னா, அவர்கள் தரித்திரத்துல இருந்தாங்க, கொடுப்பதற்கு அவர்களிடத்துல ஒன்றுமில்லை. வருத்தப்படுகிறதான அந்த நேரத்திலும் கூட மிகுந்த உற்சாகமாக சந்தோஷமாக பொருள் சகாய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி கரத்தை அவர்கள் நீட்டினார்கள், உதவி செய்தார்கள். 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உதவி செய்ய என்று பார்க்கிறோம். உதவி அவர்கள் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல, போய் அங்க போய் நிக்கலாம், நம்ம சரீர பிரயாசத்தை ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். தேவ ஜனமே, யூதர்களுக்கு இந்த புற இன மக்கள் செய்ததான காரியம், இப்படிப்பட்டதான இந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். சூழ்நிலை என்னன்னா, கொடிய தரித்திரமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் செய்ததை பார்க்கிறோம். ஏன் இதை அவர்கள் செய்தார்கள்? இந்த சூழ்நிலை, இந்த ஊழியத்தை அவங்க செய்யறாங்க, ஏன் செய்தார்கள்? வாசிக்கலாம். 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள்
கடனாளிகளாய் 2 முறை அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. நாங்கள் கடனாளிகளாய், ஏன்பா கொடிய தரித்திரம், உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மிகுந்த உபத்திரவத்திலையும் நீங்க என்ன பண்றீங்க? உற்சாகமாக சந்தோஷமாக நீங்க இந்த காரியத்தை செய்றீங்களே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போமே. ஆனால் இதுக்கு காரணம் வேற ஒண்ணு இல்லை, நாங்கள் கடனாளிகளாக இருக்கோம். அப்படி என்றால் யூதரிடத்துல புறஜாதியான மக்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்களா? அப்படின்னா கடன் வாங்கல. என்ன கடன்? என்ன கடன்? வாசிக்கலாம் திரும்பமா அந்த வசனத்தை. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், எப்படி கடனாளிகளாக இருக்கிறோம்? ஏதாவது காசு நாங்க வாங்கணுமா? பொண்ணு வெள்ளி ஏதாவது நாங்க கொள்ளையிட்டோமா? எதுவும் இல்லை. எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க, ஞான நன்மையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யூதர்கள், ஆண்டவராகிய தேவன் யூதர்களுக்கு தான் முதலாவதாக எல்லா நன்மைகளையும் கொடுத்தார். யூதர்கள் மூலமாக தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் புற இன மக்களுக்கு வந்தது. அதுதான் நம்ம வாசித்தோம். யோவான்ல நம்ம வாசித்ததான வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம் திரும்பமாக. யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு வருகிறது. எப்படி வருகிறது? யூதர்கள் வழியாய் வருகிறது. எல்லா ஆவிக்குரிய நன்மைகளும் எது வழியா தான் வரணும்? யூதர்கள் மூலமாக தான் வருகிறது. நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். என்னப்பா உங்களுக்கு கடன் அப்படின்னு சொன்னா, அவர்களிடத்திலே நாங்கள் ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வார்த்தைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அன்றைய நாட்கள்ல வேத வசனம் அவர்களிடத்திலே தான் இருந்தது. தோல் சுருட்கள் ராஜாக்கள் வைத்திருந்தார்கள். அதுக்கு பின்னான நாட்கள் ஜெப ஆலயம் உருவான சினகாக், அந்த நாட்கள் சினகாக் உருவான நாட்கள்ல சினகாக்ல இருக்கும். அதுவும் மொத்த இதுவும் இருக்காது. சில பிரதிகளை அவர்கள் தோல் சுருளை வைத்திருந்தார்கள். அவர்களிடத்துல தான் இருந்தது அந்த வேத சத்தியங்கள், ரட்சிப்பு, ஞான நன்மை. இது எல்லாமே அவர்கள் மூலமாக தான் புற இன மக்களுக்கு வந்தது. அவர்களிடத்திலிருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எனவே நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். இப்ப நாங்களும் ஊழியம் செய்யணும்ப்பா. என்ன ஊழியத்தை நாங்கள் செய்யறோம்னா, எங்களுக்கு தரித்திரம் இருக்கு, எங்களுக்கு மிகுந்த வருத்தம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்க உற்சாகமாக, மன சந்தோஷமாக, மன ரம்யமாக, மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், நாங்கள் ஞான நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், புற இன மக்கள் அனைவருக்கும். அங்கே சொல்லப்படுவதான எல்லா காரியத்தையும் பார்த்தோம் சொன்னா, முழு உலகிற்கும் நான் கடனாளி. முழு உலகிற்கும் நான். ஏன்பா இதை செய்றீங்க, ஏன் இதை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று, நான் கடனாளியாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில செய்றாங்க? வருத்தப்படுகிற சூழ்நிலையில, கொடிய தரித்திரமான சூழ்நிலையில இந்த காரியத்தை செய்றாங்க. ஏன் செய்கிறார்கள் என்றால்,
கடனாளியாய் இருக்கிறோம். ஞான நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எனவே நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறோம். இதை செய்ய வேண்டும் என்று இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இரண்டாவதாக ஏன் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் வாசிக்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் வசனம். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். இந்த பலனை இரண்டாவதாக ஏன் புற இன மக்கள் இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார் என்றால் பலன் அடைந்திருக்கிறார்கள். அந்த பலன் என்று சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், இவர்களுக்கு ஒரு பெரிய திடீர்னு பணம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வேலை செய்கிறவங்களுக்கு மாதம்னா சம்பளம் வரும். தினக்கூலியாக இருக்கிறவங்க, வார கூலியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கான ஒரு வருமானம் நமக்கு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஒரு போனஸ் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு பணம், ஒரு இடத்த விற்றுருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், திடீர்னு பணம் நமக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுனால இவங்க இந்த காரியத்தை செய்யல. இவங்க எதனால இதை செய்கிறாங்கன்னு சொன்னால், பலன் பெற்றிருக்கிறார்கள். பலன் என்றால் ஒரு விதையை போடுறோம், அந்த விதை என்ன பண்ணுச்சு, நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், இப்போ 1 ஏக்கர் நம்ம ஒரு விதை நடணும் அப்படின்னு சொன்னால், 1 ஏக்கரில் பயிர் செய்தால் எத்தனை மூட்டை நெல் வரும்? ஒரு 25லேருந்து 30ன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கும் ரொம்ப தெரியாது. ஒரு 25லேருந்து 30 நல்லா விளைஞ்சதுன்னா 32, 33 அப்படி கிடைக்கும். சரி, 25லேருந்து 30ன்னு வச்சுக்கிங்க. இப்போ எவ்வளோ அவர் விதைப்பார்? ஒரு மூட்டையை விதைச்சுக்கிற. ஆமாம், அவர் விதைக்கிற அளவு ரொம்ப ரொம்ப குறைவு, ஆனால் அவர் அறுக்கிறது அதிகம். அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார். அந்த பலன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அவங்க ஞான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது எவ்வளவுதான், கொஞ்சம். இப்போ அது என்ன கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா, பலன் கொடுத்திருக்கிறது. நாங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க அந்த ஞான நன்மைகளை நாங்கள் பங்கு பெற்றோம். அந்த பங்கு பெற்றதின் மூலமாக இப்பொழுது நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு. திடீர்னு நாங்கள் பணக்காராயிடலப்பா, அந்த ஞான நன்மையினாலே நாங்கள் பலன் பெற்றிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு விருத்தியை தந்திருக்கிறது, ஒரு பலனை கொடுத்திருக்கிறது. அதிகமாக நாங்கள் பெற்றது கொஞ்சம், ஆனால் அது எங்களுக்குள்ளே கிரியை செய்தது அதிகம். எனவே நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக வாசிக்கலாம். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31 இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படி, தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு. இங்கே அவர் சொல்லுகிறதான காரியம், இதெல்லாம் நாங்க கொடுக்கிறோம், நீங்க என்ன பண்ணணும், அதை வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்றார், பிரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை வாசிக்கலாம். வாசித்ததான 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:4. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளும்படி எப்படியாவது நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கீகரிக்கப்படும்படிக்கு. நாங்க இதெல்லாம் கொடுக்கிறோம், நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் பலன் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைச்சிடாதீங்க, இவங்களே இல்லாமையில இருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இல்லை, நாங்கள் இல்லாமையில தான் இருக்கிறோம், ஆனாலும் அந்த ஆவிக்குரிய நன்மையின் மூலமாக நாங்கள் பலன் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள்.
சூழ்நிலையை பார்த்தோம். எந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த ஊழியத்தை செய்தார்கள், ஏன் இந்த ஊழியத்தை செய்தார்கள்? ஒன்று கடனாளி, இரண்டாவது பலனடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் செய்த ஊழியம் என்னவென்றால், முதல் ஊழியம் தர்ம சகாய ஊழியம். இரண்டாவது அவர்கள் செய்த ஊழியம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக அவர்கள் செய்த ஊழியம் என்னவென்றால் ஜெப ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கலாம், சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனா இவங்க செய்த காரியம் என்னவென்றால் பொருள் சகாயம் செய்தார்கள். இரண்டாவதாக ஜெபம் செய்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள் என்றால், அங்கே சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை, ஜெபங்களில் நான் போராடுகிறது போல. போராடுகிறது போல வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் வாசிங்க. அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 12ஆம் வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிறுத்த வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இங்கே நாம் வாசித்ததான அதே ரோமர் 32ஆம் வசனத்திலே போராடுவது என்றால் ஆண்டவரிடத்துல போய் சண்டை போடுறது கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் போய் நம்ம ஜெபத்தில் என்ன பண்றோம், ஆண்டவரிடத்துல சண்டை போடுறோம். கேட்டா என்ன சொல்றாங்க, யாக்கோபு என்ன பண்ணாரு, போராடி மேற்கொண்டார். ஆண்டவர் அவர் பல பேர் அவர் ஏமாத்தினாரு. அண்ணனை ஏமாத்தினாரு, மாமாவை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு, எல்லாரையும் ஏமாத்தினாரு. ஆண்டவரையும் ஏமாத்தினாரு அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அதனால போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்துல போய் சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜெபத்துல சண்டை போடுறது இல்லைங்க. அந்த போராட்டம் என்றால் அர்த்தம் என்னவென்றால் பிரயாசப்படுவது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நேற்று நம்ம நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் வின் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, முனைப்போடு பிரயாசம். அந்த பிரயாசத்தை தான் அங்கே சொல்லுது. போராட்டம்னா சண்டை போடுறது இல்லை. சண்டை போட்டு ஆண்டவரிடத்துல நான் ஜெயிப்பது அல்ல. ஆண்டவரிடத்துல நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் அந்த போராடுவது என்பது எதை குறிக்கிறது என்றால் பிரயாசம். ஜெபத்துக்காக என்னுடைய பிரயாசம் என்ன? இவர்கள் இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். எப்படி இந்த ஊழியத்தை செய்யறாங்கன்னா, பிரயாசப்பட்டு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறது கஷ்டமான வேலை தான். ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், ஜெபத்தை குறித்து 200 பக்கம் புக்கு எழுதுறது ரொம்ப ஈஸி. ஜெபம் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி 200 பக்கத்துக்கு புக்கு எழுதுறது ரொம்ப ஈஸி. ஆனா ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். தேவஜனமே, நாம் ஜெபத்துல போராட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நாங்க 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்கன்னு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை எப்படி பார்க்கிறார்? ஜெபத்தில் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். போராடுவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இதெல்லாம் செய்ததுனால புற இன மக்கள் யூதர்களுக்கு இந்த ஊழியத்தை செய்தார்கள். தர்ம சகாய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள், ஜெப ஊழியத்தை செய்தார்கள். இதனுடைய விளைவு என்னவென்றால், அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிற நேரம் கடந்து போயிடுச்சு.
புறஜாதிய மக்கள் இந்த யூதர்களுக்கு செய்ததினாலே இந்த யூதர்களுக்கு அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, யூத குடும்பத்தில் இருக்கிறதான ஏழை விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு நிவாரணம், ஒரு ரிலீஃப் ஒர்க்கை அவங்க என்ன பண்ணாங்க, செய்தார்கள். அது மட்டுமல்ல, புற இன மக்களுக்கும் யூதர்களுக்கும் இந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு ஒற்றுமை உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மக்கதோனியா நாடு என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்கதோனியா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிலிப்பு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக அவர் பார்த்தீங்கன்னா தெஸ்லோனிக்கேவுக்கு வருவார். தெஸ்லோனிக்கேவுக்கு வந்தாங்கன்னா அந்த ஊழியத்தை தடை பண்ணது யாரு? யூதர்கள். அதுக்கடுத்தது அங்கே பெரேயா பட்டணத்துக்கு போவார். அங்கேயும் பிரச்சனை பண்ணுறது யாரு? யூதர்கள் தான். இந்த யூதர்கள்னா இந்த புற இன மக்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தார்கள். நாங்கள் சொல்றதை நீங்க என்ன பண்ணணும், நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க பவுல் போய் ஊழியம் செய்வாரு. ஊழியம் செய்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கலகத்தை பண்ணுவாங்க. இதுதான் அந்த மக்கதோனியா நாட்டில் நடந்ததான சம்பவம். அப்படிப்பட்ட இடத்துல இவங்க இந்த ஊழியத்தை செய்தது நிமித்தமாக யூதர்களுக்கும் புற இன மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. இதனுடைய விளைவு என்னவென்றால், ஒற்றுமை காணப்பட்டது. ஏழை விசுவாசிகளுக்கு ஒரு நிவாரணமாக இருந்தது. அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். அன்பு அந்த இடத்துல வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு புற இன மக்களாக இருக்கிறதான நமக்கும் ஒரு ஊழியம் உண்டு. ஒருவேளை நம்ம பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம், நம்ம பெரிய மைக் பிடிச்சி பேசுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு ஊழியம் நமக்கு உண்டு. என்ன ஊழியம் என்றால் தர்ம சகாய ஊழியம். ஹல்லேலூயா. உதவி செய்யலாம். எனக்கு பணம் இல்லைங்க, பொருள் இல்லைங்க, பரவாயில்ல, கூட வந்து நிற்கலாம். சில நேரத்தில் சில துக்கப்படுறவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இருக்காது. வார்த்தையினால் கூட ஆறுதல் சொல்ல என்ன ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட துக்கத்தில் சில நேரத்தில் இருப்பாங்க. அங்கே போய் கூட அவங்க பக்கத்தில் நீங்கள் அமைதியாக நின்னாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பேச கூட வேண்டாம். சில சூழ்நிலையில் கூட போய் நின்னாலே போதும். அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஜெபிக்கும்படியாக வைத்திருக்கிறார். யூதர்களுக்கு நம்ம என்னங்க செய்ய முடியும்? ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 122:6. 122:6. சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக இன்றைக்கு நடக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு ஊழியம் உண்டு. நான் போய் யூதர்களுக்கு என்னங்க ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக, யூதர்களுக்காக, இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது, போராட வேண்டியது, பிரயாசப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.